தமிழ்நாட்டில் 10,000 கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். கிராமங்களில் உடனடியாக தீர்க்க வேண்டிய 3 பிரச்சினைகளை தீர்மானமாக இயற்றுமாறு வேண்டுகோள் விடுத்தார். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று நடத்தப்பட வேண்டிய கிராம சபை கூட்டங்கள் அக்டோபர் 11ஆம் தேதியான சனிக்கிழமை நடத்தப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் 12,480 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் 10,000 கிராமங்களின் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்க வேண்டும், கிராம நிர்வாகங்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக அரசு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாக கூறினார். சமத்துவத்தை நிலைநாட்ட குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகளில் சாதி பெயர்களை மாற்றி பொது பெயரை சூட்ட திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு கிராமத்திலும் உடனடியாக தீர்க்க வேண்டிய 3 பிரச்சனைகளை கிராம சபை கூட்டங்களில் தீர்மானமாக நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் வலியுறுத்தினார். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் படிப்பதை உறுதி செய்யுங்கள் என்றார். நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சி, தென்காசி மாவட்டம் முள்ளிகுளம் ஊராட்சி, கோவை மாவட்டம் வாரப்பட்டி ஊராட்சி, விழுப்புரம் மாவட்டம் கொண்டங்கி ஊராட்சி, தஞ்சாவூர் மாவட்டம் திருமுலை சமுத்திரம் ஊராட்சி ஆகிய 5 கிராம மக்களுடன் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஏதாவது வேணுமா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, குறை இருந்தா அதுதான் சொல்லுங்க. 3 கோரிக்கை இருக்குங்க. சொல்லுங்க. கோவளம் கூட்டூர்ல இருந்து கேளம்பாக்கம் ரோட் ஃபுல்லா தெரு விளக்கு வேணுங்கயா, இது ஒண்ணு. அது மாதிரி குன்றுக்காடு பகுதியில பைப்லைன் ஈசிஆர் ஒட்டி உள்ள குன்றுக்காடு பகுதிக்கு பைப்லைன் வேணுங்கய்யா. அது மாதிரி கோவளம் பகுதியை சேர்ந்த கார்மேல் நகருக்கு 100 மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு வேணுங்கய்யா. இதை நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்குமையா. நீங்க ஏதாவது ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா? இந்த கிராம சபைலாம் அது கொடுத்துருக்கோங்க. சரிம்மா, சரி, பார்த்து சார். நன்றிமா. எங்க மக்களின் சார்பாக மறுபடியும் நன்றி. எல்லாருக்கும் நன்றிமா. அரசு திட்டங்களின் செயல்பாடு குறித்தும் மக்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார்.